Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sound Sense Trading. நம்ம இந்த யூடியூப்ல என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்றத நான் இந்த யூடியூப் சேனலில் எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி அப்டேட் வந்து ப்ரீ மார்க்கெட் அப்டேட் வந்து நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளெயினாக அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு பையோ ஒரு செல்லோ வந்து போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளில் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒன்லி லைவ் கிளாஸ் தான். ஒன்லி ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஜூன் மந்த்து எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். பட் வெப்சைட் இருக்கும். வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட வந்து படிச்சிட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்கிட்ட நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறேன், வேறு ஏதாவது அப்டேட் இருக்கா, ஏதாவது ஒரு விஷயம் சின்னதாக மாறி இருக்கா, இல்லை நம்ம லிக்விடிட்டியில் இந்த மாதிரி பார்க்கலாம், பிஓஎஸில் இந்த மாதிரி பார்க்கலாம், இந்த மாதிரி அப்டேட்டும், அப்புறம் மாஸ்டர் கிளாஸஸும், அப்புறம் வீக்லி அனாலிசிஸும், டவுட் செஷனும் எல்லாமே வந்து வெப்சைட்டில் எப்பயும் போல் அப்லோட் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் மட்டும் இருக்காது. ரைட்டா? இதுக்கு முன்னாடி பை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓகே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பை பண்ணுறவங்களுக்கு பை பண்ண முடியாது. ஓகேங்களா? ரெக்கார்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணுவோம். என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ரெக்கார்டிங் படிச்சுட்டு நல்லா ட்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் ரெக்கார்டிங் படிச்சுட்டு ப்ரோ எனக்கு அவ்வளோ எபிலிட்டி இல்லை, ஒருத்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுத்தா தான் என்னால் வந்து லேர்ன் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணி நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் மணி வேஸ்ட் தான். ஓகேங்களா? அதனால வந்தால் லைவ் தான் வந்து என்கிட்ட படிக்கிற மாதிரி நான் வந்து செட்டப் வந்து வைக்க போகிறேன். ரெக்கார்டிங் வந்து வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம சொல்லி புரிய வச்சா அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள பர்சன்ஸாக இருக்காங்க. அப்படின்றனால நம்ம வந்து லைவ் தான் வந்து இது பண்ணணும். அது இல்லாமல் ரெக்கார்டிங் அப்படின்னா லைவை விட அது கொஞ்சம் கீழே தான். ஏன்னா லைவ்னா இப்போ லைவ் மார்க்கெட்லேயே நான் வந்து சொல்லுவேன், செட்டப் வந்து போடுவேன். எல்லாம் லைவ்லேயே வந்து நம்ம எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் லைவ் இருந்தால் பெட்டர், ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? அதனால் இனிமேல் லைவ் மட்டும்தான் இருக்க போகுது. ரெக்கார்டிங் இந்த ஜூன் மந்த்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஜூன் மந்த் எண்டில் நம்ம ரெக்கார்டிங்கை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட் வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. லாஸ்ட் வீடியோவில் இந்த 2 டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை போக சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ இப்படி ஓகேங்களா? இதோட செட்டப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். மார்க்கெட் வந்து உள்ளே என்ன பண்ணுறான், 15 மினிட்ஸாக மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு எது பிரேக்கு, இதுதான் பிரேக். ஓகேங்களா? இது பிரேக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை எடுத்திருக்கு, இங்கே லோவை கட் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? இந்த லோவை கட் பண்ணிவிட்டு மேலே போய் ஹை எடுத்திருக்கு. ஸோ நல்ல ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட் இருக்குது. இந்த ஹையும் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இந்த ஹையை விட இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஹை. ரைட்டா? ஏன்னா இப்போது மார்க்கெட் வந்து இங்கே இருந்து கீழே வரான், மேலே ஹைக்கு போகலை. இப்போ இந்த ஸ்விங் ஹைலேருந்து கீழே வந்திருந்தா நமக்கு இதுதானே வந்து பிஓஎஸாக இருந்திருக்கும். அப்போது இந்த இடத்துல நமக்கு பிஓஎஸ் பண்ணாதப்போ இந்த ஹை தான் வந்து ஒரு பெட்டரான ஹை. இதை எடுத்தால் தான் நமக்கு நல்ல செட்டப் கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல இப்படி விக்கு கட் பண்ணிவிட்டு இங்கே வருது, இந்த இடத்துல விக்கு கட் பண்ணிட்டு இப்படி வருது அப்படின்றப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து பை செட்டப் போடுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பை செட்டப் போடுறது ஓகே தான். பட் நீங்கள் எடுக்கக்கூடிய டிமாண்டில் பை போகிறதுக்கு பதிலாக இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபெயிலியர் நடக்காது. அது இல்லாமல் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டும் நல்லாயிருக்கும். சரி, இதில் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இந்த ஹை தான் நமக்கு வந்து சோச். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டோம். இப்போது நம்ம பை போகலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பை போகலாம். எங்கேருந்து பை போகலாம்? இந்த டிமாண்ட்லேருந்து பை போகலாம். அடுத்தது இந்த டிமாண்ட்லேருந்து பை போகலாம். ரைட்டா? இப்போ இந்த 2 டிமாண்ட்லேருந்து பை போகலாம். இதுதான் வந்து நம்ம மார்னிங் வந்து நம்ம டிஸ்கார்டில் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தோம். சரி, மார்க்கெட் வந்து என்ன பண்ணட்டான்,
இந்த இடத்துல ரெக்கவர் பண்ண ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோவில் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ரெக்கவர் பண்ணியிருக்கு. நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் ரெக்கவர் பண்ண மாடல் பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், 15 மினிட்ஸ் போகணும். ரைட்டா? 15 மினிட்ஸ் போனால் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான டிமாண்ட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதை இப்படி மூவ் பண்ணுவோம். செஷன்ஸ் ஆன் பண்ணுவோம். ஸோ ஏஷியனோட லோ இது ஒரு ஏஷியன் லோவாகவும் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட்டாகவும் இருக்குது. அப்போ மார்க்கெட் இதை என்ன பண்ணுவான், இதை ஹண்ட் பண்ணியே தீருவான். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணியிருக்கான். அப்போது இந்த இடத்துல இன்ஸ்டியூஷனல் இருப்பாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல அடித்த உடனே மேலே கொண்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு டிசிஷன் மேக் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட்டு மேலே போயிருக்கான். இப்போ நார்மலாக நீங்கள் ட்ரேடர் புதுசாக பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இந்த டிமாண்ட் எடுப்பீங்க. ரைட்டா? இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் போடுவீங்க. இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் எடுப்பீங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா இது ரெண்டுமே யூஸ் ஆகாமல் போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இதுவும் யூஸ் ஆகாது, மேலே ஒரு டிமாண்ட் சொன்னல அதுவும் யூஸ் ஆகாமல் போக சான்ஸ் இருக்குது. இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவை எடுத்து இந்த டிமாண்ட்லேருந்து பை போக சான்ஸ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை எடுத்துட்டு இந்த லோவையும் எடுத்துட்டு இங்கேருந்து பை போக சான்ஸ் இருக்குது. இதில் தான் அதிக பொட்டான்ஷியலான பை ஆர்டர் வந்து இருக்குது, இந்த டிமாண்டில் தான். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்த எடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுத்துடும் மார்க்கெட். இந்த இடத்துல பாருங்கள் எப்படி ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபுல்லாக மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட்னால ஒன்றும் பண்ண முடியல. இந்த இடத்துல ரொம்ப கன்சால்டேட் பண்ணி தான் ஏதோ ஒரு பை ஆர்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால மார்க்கெட் மேலே போயிருக்கு. கீழே வந்துச்சுன்னா எல்லாமே அவுட்டு. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நமக்கு இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாகவே நம்ம எடுத்துப்போம். இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றனால நமக்கு இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டு ஒர்க்காக சான்ஸ் இருக்குது. பட் ஹைலி பாசிபிள் எக்ஸ்ட்ரீம் தான் இதுதான். ஏன்னா மார்க்கெட்டே வந்து நமக்கு இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிருக்கான். ஸோ இது ப்ரீ பிளான்டு தான். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இங்கே வந்துட்டு போகலாம். ஓகேங்களா? அப்போது இதுலேயும் போகலாம், இதுலேயும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுலேயும் போகிறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டுத்துலையுமே போக சான்ஸ் இருக்குது. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இந்த டிமாண்டில் இன்ட்ராடே பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணுங்கள், பொசிஷன் ஹோல்டு பண்ணுங்கள். இதில் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக பாருங்கள். இதில் கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் ரீஃபண்ட்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ரீஃபண்ட்மெண்ட் வேலிடேஷன் பண்ணால் எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டர் பிளாக் இல்லை. ஓகேங்களா? இது வந்து ஒரு பெரிய ஆர்டர் பிளாக்காக இல்லை. சரி, இப்போது இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆர்டர் பிளாக் இல்லை. சரி, கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆர்டர் பிளாக்காக இல்லை. அப்போ எக்ஸ்ட்ரீம் வந்து ஃபெயில் ஆகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆக சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான ஆர்டர் பிளாக் இல்லை அப்படின்றப்போ அது ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்குது. அப்போ மேலே இருக்கிறது பர்ஃபெக்டான ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஆர்டர் பிளாக். அப்போ இது ஃபெயில் ஆகாமல் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு டிசிஷனல். ஓகேங்களா? ஆனால் இந்த டிசிஷனலுக்கு இப்போது ஒரு சூப்பரான ஒரு கன்சால்டேட் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கான். அப்போ இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இது டிசிஷனலாக இருக்கும்போது கொஞ்சம் பவர் கம்மி. பட் இப்போ ஒரு விஷயம் ஆட் ஆயிருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது பவர் அதிகம். பட் ஆர்டர் பிளாக்ல கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குன்றனால ரெண்டுமே ஒரே பவர் உள்ள கேண்டல்ஸ், ஒரே பவர் உள்ள டிமாண்ட்ஸ். அப்போது ரெண்டுத்துலையுமே எகெயின் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். பார்த்து பை போட்டுடணும். இந்த டைம் இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தோம், மறுபடியும் இதில் போயிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போட்டுடணும். அங்கேயே போய் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ ஓவரால் ட்ரெண்டுக்கு வருவோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செல் ட்ரெண்டில் இருக்கான். மேலே தான் இது எடுத்திருக்கு ப்ரோ, சோச்சு தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் எதுக்காக கீழே போகிறான், எதுக்காக மேலே வரான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா பிஓஎஸ் போடுவீங்க, சோர்ஸ் போடுவீங்க, டைரக்ஷன் பார்ப்பீங்க, அவ்வளோதான். மார்க்கெட் பை தான் போகும், செல் தான் போகும். இப்படி எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? மார்க்கெட் எதுக்காக கீழே போகிறான், எதுக்காக மேலே போகிறான், இதுதான் வந்து ஆக்சுவலான ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம். ஓகேங்களா? லாஜிக்கே இதுதான். எதுக்காக கீழே போகிறான், எதுக்காக மேலே போகிறான்றதான் நம்ம பார்க்கணும். சோர்ஸ் பண்ணனால கீழே போகும், சோர்ஸ் பண்ணனால மேலே போகும்னா அது அப்போ எல்லாருமே வந்து மணி மேக் பண்ணலாம், எல்லாருமே வந்து சம்பாரிச்சிட்டு போயிடலாம். ஓகேங்களா? மார்க்கெட்
இப்போ சோச்சு எதுக்காக பண்ணுறான்ற ரீசன் நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம இதில் மணி மேக் பண்ண முடியும். ரீசனே தெரியாமல் மக்கப் பண்ண மாதிரி இந்த இடத்துல மனப்பாடம் பண்ண மாதிரி பிஒய்ஸும் சோச்சும் இண்டீஸ் மட்டும் எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா நமக்கு ஏதாவது 1-2 ப்ராஃபிட் வரும். அதை நம்பிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா நமக்கு வந்து லாஸஸ் ஆக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் எதுக்காக கீழே போகிறோம் எதுக்காக மேலே வரோம் அப்படின்றது தெரியும். ஓல்டு வீடியோஸ்லாம் எல்லாமே போய் எடுத்து பாருங்கள். நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா எல்லா வீடியோவில் பாருங்கள் எதுக்காக கீழே வந்துட்டு இருக்கான்றது. எல்லா கரன்சி பேருக்கும் எல்லாமே நான் ஓப்பனாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எதையும் மறைச்சு சொல்லலை. எல்லாம் ஓப்பனாகவே இருக்குது. பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், மணி மேக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ ஓவராலாக இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுன்றது ஒரு டிசிஷனல். அப்போ என்டையராக இந்த டிமாண்டும் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கா? ஓகேங்களா? அப்போது ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்றப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணால் போதும். இப்போது ப்ரீ பிளான்டாக எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். மார்க்கெட் என்ன பண்ணுறான், எங்கே இருக்கான், எதுக்காக அந்த இடத்துல வந்திருக்கான், அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், என்ன பண்ண போவான், அந்த இடத்துல என்னென்ன விட்டுருக்கான், என்னென்ன பெண்டிங் இருக்குது, என்னென்ன வந்து ஹண்ட் பண்ணியிருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லோ டைம் ஃப்ரேமில் போய் பை செல்னு குட்டி குட்டியாக கூட பண்ணலாம், பெருசாகவும் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். பட் ஓவரால் வியூ வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஓகே, சிம்பிள். அப்போது இது ஃபுல்லாகவே நமக்கு டிசிஷனல் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அவ்வளோதான். ஃபெயில் ஆக போதுன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. சிம்பிள். கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், ஃபெயில் ஆகிடுச்சா கீழே வந்துடுவோம். அப்படி நமக்கு லாஸே ஆனாலும் சின்ன லாஸ் தான். எஸ்எம்சி கரெக்டாக நீங்கள் இது ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் குட்டி லாஸாக தான் இருக்க போகுது. பிரச்சனையே இல்லை, அது ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ நம்ம புதுசாக இன்னொரு எஸ்எம்சியில் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கொஞ்சம் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வேறு ஸ்ட்ராட்டஜிஸை ஆட் பண்ணி எஸ்எம்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம கொஞ்சம் மாற்றிருக்கோம். ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணும்போது நமக்கு ஓவரால் ஒரு எப்பயுமே நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ப்ராஃபிட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை லான்ச் பண்ணுவோம். ஸோ அப்போ இப்போ கோர்ஸ் பை பண்ணியிருக்கவங்க, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்ணால் அது எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிடும். ஓகேங்களா? நம்மளோட கோர்ஸே அப்படி தான். லைஃப் டைம் வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்படியே லைஃப் டைம் ஏதாவது நம்ம அட்வான்ஸாக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது அப்படியே ஃப்ரீயாக கொடுத்துட்டே தான் வருவோம். அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஏன்னா வந்து வெப்சைட்டுக்கு ஏதாவது ஒரு சார்ஜ் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? வெப்சைட்டுக்கு சார்ஜ் இருக்கும். மித்தபடி நம்ம கொடுக்குறதுல எந்த ஒரு சார்ஜும் வந்து நம்ம பண்ண மாட்டோம். டிஸ்கார்டும் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் தான். இயர்லி பே போட்டு அதில் வந்து மணி மேக் பண்ணுறதுலாம் கிடையாது. லைஃப் டைம் வந்துட்டா ஒரே பே தான், லைஃப் டைம், அவ்வளோதான். அதுவும் கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ தான் டிஸ்கார்ட்லாம். ஓகேங்களா? ஸோ நம்ம டிஸ்கார்டை பற்றின ஒரு நாலேஜ் வந்து கொடுத்தேன். டிஸ்கார்டில் இருக்கவங்களும் சரி, டிஸ்கார்டு இல்லாதவங்களும் சரி பார்த்துங்க. நம்ம டிஸ்கார்டு ஆக்சுவலாக வந்து தெர் இஸ் நோ கால்ஸ். நான் வந்து நான் பண்ணுற ட்ரேடை எடுங்கன்னு சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன். டிஸ்கார்டு ஆக்சுவலாக நான் மேக் பண்ண ரீசனே, நான் ஒரு ட்ரேடு எடுக்கிறேன்னா ஏன் எடுக்கிறோம், எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க பார்க்கணும். அவங்க வந்து கொஸ்டின் கேட்கணும். அதில் தான் அவங்க லேர்ன் வந்து பண்ண முடியும். லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க செட்டப் வந்து தப்பாகவே போட்டுட்ருக்காங்கன்னா, உள்ளே வந்து பார்த்தா, செட்டப் வந்து நம்ம தான் தப்பாக போடுறோம். இந்த இடத்துல நிறைய பேர் வேறு மாதிரி போடுறாங்க. ஜெகன் ப்ரோவும் வேறு மாதிரி போடுறாரு. அப்போ நம்ம இந்த மாதிரி பார்க்கணும். அப்படின்ற ஒரு எஜுகேஷன் பேஸ்டான டிஸ்கார்டு மட்டும்தான் என்னோடது. கால்ஸ் கிடையாது. எந்த ஒரு ட்ரேடும் வந்து நான் கொடுக்க மாட்டேன். கொடுப்பேன். பட் அதை வந்து நீங்கள் திங்க் பண்ணவே கூடாது. அவர் ட்ரேடு கொடுப்பாரு, நம்ம வந்து அதை வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கக்கூடாது. இப்போ கோல்டில் கூட இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது டைரெக்டாக கொடுத்தாலும் நான் என்ட்ரி கொடுப்பேன். பட் அதை நீங்கள் எந்த ஒரு ஐடியாவும் நீங்கள் எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணுன்ட்டு மைண்டில் வச்சுட்டு வரக்கூடாது. நான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இங்கே மேலே போயிட்டு கீழே வருவான். கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து போவான் யூரோ ஹிஸ்ட்ரியில் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அப்டேட்டை பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் எதுக்கு இப்போ யூரோ ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இந்த இடத்துல சூஸ் பண்ண உடனே இந்த சப்ளையில் மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணியிருக்கான், சப்ளைலேருந்து கீழே தான் போயிருக்கான். அதுக்கு முன்னாடியும் நம்ம அந்த இடத்துல செட்டப்பையும் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு என்ட்ரி எல்லாமே வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இந்த சப்ளையில் என்ட்ரி நம்ம கொடுத்துருந்தோமா இந்த சோச் ஆனதுக்கப்புறம், அதில் தான் நம்ம இந்த இடத்துல 1:50 சம்திங் நான் போட்ட என்ட்ரி 1:58 அந்த மாதிரி என்ட்ரிலாம் கொடுத்துருந்துச்சு. கன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தீங்கன்னா 1:81 வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் கொடுக்குறத ஜாக்பாட் என்ட்ரி மாதிரி பார்த்துட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா
அதுக்கு பதிலா நீங்க இத ஒரு நாலேட்ஜ் பேஸ்டா யூஸ் பண்ணீங்கன்னா, நெறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இப்படி தான் நம்ம டிஸ்கார்ட். அதனால தான் இது லைஃப் டைமா குடுக்குறோம். எந்த ஒரு கால்ஸும் வந்து இருக்காது. ஓகேங்களா? நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கான ஒரு சப்போர்ட் தான். சரி. நெறைய பேர் வந்து கேட்குறீங்க, ப்ரோ டிஸ்கார்ட் எனக்கு வேணும் வேணுன்ட்டு. மேபி கால் நம்ம கால் குடுப்போம்னு நெனச்சுட்டு கேட்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். ஸோ, அப்போ நமக்கு வந்து கீழ இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ஸ் ஃபெயில் ஆகவும் சான்ஸ் இருக்கு, ஒர்க் ஆகவும் சான்ஸ் இருக்கு. அப்போ 2மே சான்ஸ் இருக்கப்போ எப்படி ப்ரோ ட்ரேட் பண்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷன் பாருங்க. சிம்பிள். கன்ஃபர்மேஷன் பார்த்து பையோ, செல்லோ பண்ணுங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? நம்ம போட்டு இந்த மார்க்கெட்ல இந்த இத வச்சு நம்ம ரஷ் பண்ணிட்டு ரொம்ப டிப்ரஷன் போயிட்டு ட்ரேட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. உங்களுக்குன்னு ஒரு ரூல். வந்தா என்ட்ரி, இல்லன்னா அமைதியா உட்காந்துருங்க. வந்துச்சுன்னா பெரிய ப்ராஃபிட் புடிக்கணும். என்னோட நான் அப்படி மேக் பண்ணி வச்சிருக்கேன். வந்தா பெரிய ப்ராஃபிட் புடிக்கணும். வரலன்னா சும்மா உட்காந்துரணும். ஓகேங்களா? எவ்ரி மந்த் ட்ரேடு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு 5 மந்த்தே ட்ரேடு கிடைக்கலனாலும், நீங்க 1 மந்த்ல ட்ரேடு கிடைக்குது பார்த்தீங்களா? அதோட ப்ராஃபிட் ரொம்ப பெருசா இருக்கும். 5 மந்த்துக்கு 5 மந்த்துக்குமே அது வந்து அஃபோர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு பிரைஸா இருக்கும். ஓகேங்களா? அதனால இது சூப்பரான பிசினஸ். பட் இதுக்கு டைம் குடுக்கணும் நம்ம. டைம் குடுத்து தான் பண்ணணும். ஸோ பார்த்து பண்ணுங்க. சரி. ஓகே. அப்போ இப்ப மார்க்கெட் பார்க்க தான் மேல இருக்கான். இந்த லோவ உடனே வந்து அடிச்சு எடுத்துட்டு போயிருவான். இந்த டிமாண்டோ, இதுல இருந்தோ. எதுலேருந்து போறோனோ, அதுலேருந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேல இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் நல்ல ஒரு வேலிடான ஒரு டிமாண்டா இருக்கு. பட் எக்ஸ்ட்ரீமுக்கு வரவும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா, மார்க்கெட் வந்து இன்டியூஸ்மென்ட்ட கிரியேட் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்கான் மேலேயே. அப்போ நமக்கு கொஞ்சம் இந்த லோ அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, மார்க்கெட்டோட கேரக்டர் அந்த மாரி. அப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? கோல்டு பார்க்க தான் இப்படி இருக்கு. திடீர்னு கீழ வந்துருவான். இப்படி. ஓகேங்களா? திடீர்னு வந்துருவான். சரி. சரி ஓகே. வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து என்ன பண்றான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணணும் ஃபுல்லா. ஓகேங்களா? ஸோ, அதுக்கு முன்னாடி நம்ம யூஎஸ்டி ஜேபிஒய் என்ன பண்றான்? நம்ம என்ன அப்டேட் குடுத்துருந்தோம்னா, மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளை அப்டேட் குடுத்துருந்தோம். மார்க்கெட் வரல. ஸோ, வராத வரைக்கும் நோ என்ட்ரி. வெயிட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மேல இருக்க 3 சப்ளைல இருந்து மார்க்கெட் கீழ வந்து கீழ இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மேல போவான்னு வெயிட் பண்ணோம். ஸோ, மேல சப்ளைக்கு இன்னும் மார்க்கெட் போகல. ஸோ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி செஃப். யூஎஸ்டி செஃப்ல இது வந்து நம்ம டிபி வந்து எங்க குடுத்துருந்தோம்னா, கீழ இருக்கக்கூடிய இந்த லோல. மேல ஒரு என்ட்ரி இருக்கு. கீழ இருக்கக்கூடிய இந்த லோல குடுத்துருந்தோம். இப்ப மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? பிரேக் ஈவன் வந்து ஹிட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல பிரேக் ஈவன் வந்து ஹிட் பண்ணியிருக்கான். இந்த பிரேக் ஈவன் ஹிட் பண்ணதுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா, அடுத்தது சூப்பரான என்ட்ரி கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஏன்னா, இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி வந்து குடுத்துருக்கு மேல. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து குடுத்துருக்கு. எல்லாமே என்ட்ரி குடுத்து நமக்கெல்லாம் மிட்டிகேட் பண்ணிட்டு, இங்க இருந்து கீழ இப்படி வந்துட்டுருக்கான். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி குடுத்துருச்சுன்னா, அதுக்கு அடுத்தது நம்ம என்ட்ரி போகக்கூடாதுன்னு நம்ம பேசியிருக்கோம். ஓகேங்களா? ஆனா, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைச்சிருந்தது. ஸோ, ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி. இத வந்து நம்ம இது ஆக்சுவலா வந்து இத நான் எடுக்கல. ஓகேங்களா? நான் வந்து மேல டாப்ல இருந்தா தான் எடுப்பேன். பாட்டம்ல இருந்தா தான் எடுப்பேன். நடுவுல இருந்தா எடுக்க மாட்டேன். அது எப்படியுமே வந்து மேனிபுலேட் ஆயிரும். ஏன்னா லிக்விடிட்டினால. அப்போ இந்த இடத்துல மேனிபுலேட் ஆயிடுச்சுன்னா ஆயிருச்சு. ஓகேங்களா? மேனிபுலேட் ஆயிருச்சு. இப்ப என்ன மார்க்கெட் பிளான் பண்ண போதுன்னா, அகைன் இங்க வந்து நமக்கு மிட்டிகேட் பண்ணி என்ட்ரிலாம் எடுத்திருக்குல்ல. அதுலருந்து ஒரு சப்ளை கண்ட்ரோல் எடுக்க போகுது. இதுதான் பிளான். ஓகேங்களா? 2 பிளான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளான் இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சப்ளை கண்ட்ரோல் எடுக்கணும். ஓகேங்களா? இங்க, அப்புறம் இங்க. 2 சப்ளைல மார்க்கெட் கண்ட்ரோல் எடுக்கணும். அப்புறம் டெய்லிக்கு போனீங்கன்னா, நம்ம எடுத்திருக்கிற சப்ளை என்ன சப்ளைன்னு பார்க்கணும். இட்ஸ் டிசிஷனல். நமக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் மேல அவைலபிளா இருக்கு. அப்போ மார்க்கெட் மேல இந்த ஹைய அடிச்சுட்டு மேல இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும், இந்த சப்ளை வரைக்குமே போயிட்டு மார்க்கெட் கீழ வரலாம். கீழ வரலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஆ இந்த சப்ளை ஃபெயிலியர் இதுல கன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மேல இருந்து எடுக்க போறோம். அவ்வளோதான். ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம லாஸ் பண்ணலாம் மாட்டோம். கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நம்ம லாஸ் மோஸ்ட்லி பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அப்படி லாஸ் பண்ணாலும் சின்ன லாஸ் தான். எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம ஒரு சேஃபர் ஜோன்லயே இருக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து என்ன பண்றான்னு பார்ப்போம். அடுத்தது ஜிபிபி செஃப். ஸோ என்ட்ரி இல்ல. ஓகே. இது வந்து ஆல்மோஸ்ட்
ஓகே. 4 ஹவர் நமக்கு மிட்டிகேட் பண்ணுது இப்போ தான். இதில தான் வந்து என்ட்ரி வந்து குடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைலேருந்து இந்த சப்ளைக்கு போயிருவான். ஓகே. இந்த மேல இருக்க சப்ளைலேருந்து கீழ இருக்க டிமாண்டுக்கு போயிருவான். ஓகே. மேல இருக்க சப்ளை 4 ஹவர் 15 மினிட்ஸ் ரீஃபைன்மென்ட். சூப்பரான ரீஃபைன்மென்ட். ஒன் அண்ட் ஒன்லி ரீஃபைன்மென்ட் இருக்கு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்துட்டான். சரி, இப்போ இதில என்ட்ரி நம்ம செட்டப் பண்ணி, இந்த வீடியோல ஒரு என்ட்ரி எப்படியாவது நம்ம எடுப்போம். ஓகே. ரீஃபைன்மென்ட் என்ன ஆயிடுச்சு? ஃபெயில் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ எது நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹை, அடுத்தது இங்க ஒரு ஹை இருக்கு. 2 ஹையுமே மார்க்கெட் வந்து சூப்பரா ரெக்கவர் பண்ணி பிரேக் பண்றான். ஓகேங்களா? இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா ரெக்கவர் பண்ணி பிரேக் பண்றான். அப்போ நமக்கு நல்ல செல் ஆர்டர் வந்திருக்கு. யார் இத பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா, லண்டன் வந்து இந்த இடத்துல வேகமா கொண்டு வந்திருக்கான். இந்த இடத்துல ஏசியனோட லோவும் ஹண்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இதில நம்ம செல் போலாமா ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா செல் போகக்கூடாது. ஏன்னா, ரெக்கவர் நல்லா இருக்கு. ஆனா நமக்கு தேவையான விஷயம்லாம் கிடைக்கலல்ல. ரைட்டா? அப்போ இது ஒரு இன்டியூஸ்மென்ட்டா நம்ம வந்து எடுத்துப்போம். பட் இது வந்து ஒரு ஒரு நல்ல இன்டியூஸ்மென்ட் இல்ல. இதில செல் ஆர்டர், பை ஆர்டர்லாம் செக் பண்ணிக்கங்க. நல்ல இன்டியூஸ்மென்ட் இல்ல. அப்போ நம்ம 2 எக்ஸ்ட்ரீம்ஸ், இங்க ஒரு சப்ளை இருக்கு. இங்க ஒரு சப்ளை இருக்கு. அப்போ நமக்கு 2 சப்ளை மேல இருக்கு. இந்த 2 சப்ளைல நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 2 சப்ளைல கன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். செல் பண்ண போறோம். மறுபடியும். ஓகேங்களா? ஸோ இது செஷன்ல இருந்துச்சுன்னா பெட்டர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க ஒரு சப்ளை வந்து நம்ம சொல்லியிருந்தோமா? அதுக்கு மேல ஒரு சப்ளை இருக்கு பாருங்க. இங்கேயும் ஒரு சப்ளை இருக்கு. இதுலயும் வந்து நமக்கு ஒர்க் ஆகலாம். ரைட்? அப்போ வெயிட் பண்ணி தான் நம்ம என்ட்ரி வந்து எடுக்கணும். சரி, ஓகே. இதில் என்ட்ரி கிடைச்சிருச்சுன்னா இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம சொன்னது தான். நம்ம இந்த டிமாண்டில் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கான். மேலே தான் போவான். நமக்கு என்ட்ரி வந்து கிடைக்கல. சரி, ஓகே. கோல்டு வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து செட்டப். வெயிட் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 to 4 ஹவர்ஸ். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்? இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக தான் எடுப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேனா? ஸோ என்ன பண்ணிட்டான்? இந்த இடத்துல ஐடியமாக எடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போ இது டோட்டலி லிக்விடிட்டி. ரைட்டா? ஸோ லிக்விடிட்டியாக இருக்குது அப்படின்றனால இந்த டிமாண்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் கீழேயும். ரெண்டுமே ஈவன் சேம் பவர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டிமாண்டும் சரி, இந்த டிமாண்டும் சரி, ரெண்டுத்துலையுமே நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம். இது ஐடியமாக எடுத்துட்டதுனால மார்க்கெட் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இப்படி போயிட்டு கீழே வந்துடுவான். ஸோ இப்படி போயிட்டு இந்த டிமாண்டோ இல்லை கீழே இருக்க டிமாண்டுக்கோ வந்துடுவான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கவுண்டர் வந்து ட்ரை பண்ணலாம். ரைட்டா? ஆனால் இந்த கவுண்டர் வந்து நமக்கு கொஞ்சம் ரிஸ்கியான கவுண்டராக தான் இருக்கும். அதனால ஏன் ரிஸ்கியான கவுண்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. மேலே ஒரு சப்ளை இருக்குது. இதில் பெட்டர் சப்ளை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் லிக்விடிட்டியை இந்த இடத்துல அடிச்சுட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் மோஸ்ட்லி இல்லை, இதுதான் பவர்ஃபுல்லான ஒரு செட்டப். பட் மார்க்கெட் வந்து கவுண்டருக்கு எகெயின் இவ்வளோ தூரம் போயிட்டு வருவானான்னு பார்த்தீங்கன்னா, ரூல் இது தான். ஆனால் மார்க்கெட் அவ்வளோ தூரம் போயிட்டு வரமாட்டான். ரீசன், இப்போது மார்க்கெட் டிமாண்ட் எடுக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அவ்வளோ தூரம் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அது இல்லாமல் ரெண்டுமே வந்து ஃபெயிலியரும் ஆகலாம். ரைட்டா? ஏன்னா இது கவுண்டர். அப்போ நம்ம கவுண்டருக்கான கன்ஃபர்மேஷன் தான் பார்க்கணும். சரி, இப்போ இது மிட்டிகேட் ஆகிருக்கு. நான் இதில் வந்து இது ரெண்டுத்துலையுமே என்ட்ரி நான் வந்து ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு A+, நான் ஆக்சுவலாக என்னை பற்றி பார்த்தீங்கன்னா, நான் A+ செட்டப்பை மட்டும்தான் ட்ரை பண்ணுவேன். மந்த்துக்கு 3 என்ட்ரி 4 என்ட்ரி அவ்வளோதான். நான் போட்டு மைண்டை போட்டு ரஷ் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டில் நிறைய என்ட்ரி அப்ளை பண்ணிக்கிட்டு நிறையா பார்த்துக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டேன். ஓகேங்களா?
உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணால் ப்ராஃபிட் வரும்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்மார்ட் வேல நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணுறது ஒன்லி ஏ ப்ளஸ் செட்டப் மட்டும்தான். ஹைலி ப்ராபபிலிட்டி செட்டப்பை வந்து ட்ரை பண்ணுவேன். அது மந்த்துக்கு 1 மந்த் ஃபுல்லாக கிடைக்கலனாலும் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கிடச்சுன்னா ப்ராஃபிட்ன்றது நம்ம 1 இயரோட ப்ராஃபிட்டே நம்மளால் எடுக்க முடியும். ரைட்டா? சரி. அப்போ இந்த சப்ளையில் மிட்டிகேட் நான் உங்களுக்கு ஒரு நாலேஜாக இந்த இடத்துல சொல்கிறேன். நான் என்ட்ரி போக மாட்டேன். பட் இந்த சப்ளையில் நம்ம டிஸ்கார்டில் என்ட்ரி வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ ரீசன் இது வந்து ஹைலி ஒரு கவுண்டரில் இது ஒரு ஏ ப்ளஸ் செட்டப் மாதிரி. ஓகேங்களா? ஹைலி வேலிட். பட் இவ்வளோ தூரம் வந்துட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போக மாட்டான். சரி, இங்கே கூட கீழே இறங்கலாம். ஏன்னா கவுண்டர்ன்றனால கொஞ்சம் ரீசெண்டாக இருக்கிறதுலே கீழே இறங்கியும் வருவான். அதனால இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகக்கூடாது. இந்த கவுண்டரில் நம்ம ஒரு ஏ ப்ளஸ் செட்டப்பை ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டர். அதுதான் நமக்கு சேஃப். அப்போது இந்த சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணதுனால நம்ம உள்ளே இப்போ போகிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரீஃபைன்மெண்ட்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். நோ ரீஃபைன்மெண்ட். அப்போது நோ ரீஃபைன்மெண்ட். நமக்கு சப்ளை எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதை பிரேக்காக எடுத்துடாதீங்க. இதெல்லாம் பிரேக் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இது நம்ம பிரேக் எடுக்கலாம். கன்ஃபர்மேஷனுக்கு லோ அடிக்கணும். அது ஒரு ரீசனபுளான லோவாக இருக்கணும். இது ஒரு லோவாக இருக்குது. அப்போது இதை ஹண்ட் பண்ண தான் நமக்கு என்ட்ரி. மார்க்கெட் ஹண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி மேலே போயிட்டுருக்கான். இப்போ வந்து ஹண்ட் பண்ணாலும் இது வந்து ஒர்க் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? சரி, சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சப்ளையில் நோ ரீஃபண்ட்மெண்ட் விட்டுறலாம். இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இதுக்கு ரீஃபண்ட்மெண்ட் பார்க்கலாம். ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே வந்தால் செல் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ நைட்டு மார்க்கெட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:34 ஆகுது. சாரி, 12:34 ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு கன்சல்டேஷனை மார்க்கெட் எடுக்கும். ஸோ இதுதான் அந்த கன்சல்டேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து செல் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சரில் நமக்கு எந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டும் இல்லை. பட் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இது யார் பண்ணியிருக்கான்றதை நம்ம வந்து பார்க்குறோம். நியூயார்க் இங்கேருந்து கீழே கொண்டு வந்திருக்காங்க. பட் மேலே வந்து ஹண்ட் பண்ணது நியூயார்க்கு கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுவோம். இது கவுண்டர்ன்றனால நம்ம கவுண்டர் கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். மேபி இது ஃபெயில் ஆகிறதுனா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ நமக்கு இந்த டிமாண்டுக்கு வந்தால் என்ட்ரி இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த டிமாண்டுக்கு வந்தால் என்ட்ரி இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸோ இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்திருக்கான். பட் இது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான இன்டியூஸ்மெண்ட் இல்லை. இப்போ இன்டியூஸ்மெண்ட் இங்கே ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஓவராலாக நம்ம இருக்கிறது ஒரு டெசிஷனல் மேலே எக்ஸ்ட்ரீம் இருக்குது. அதனால் இதில் எகெயின் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். லைக் இங்கே இந்த இடத்துல இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் எகெயின் பார்க்குறது பெட்டர். ஓகேங்களா? இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட். ஓகே, சிம்பிள். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரை நம்ம ரீட் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த லோவை எடுப்பான்னு சொல்லியிருக்கேன். மேபி நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா தெரியும். இந்த லோவை எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட் பண்ணுறது மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். எண்டு கார்டில் கொடுக்குறேன். எல்லோரும் கண்டிப்பாக போய் அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ இன்னும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு அப்டேட்டும் டிஸ்கார்டில் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ட்ரின்றது ஒரு பெரிய என்ட்ரி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி பெரிய என்ட்ரி கிடைக்கும்போது பெரிய என்ட்ரினா நமக்கு ப்ராஃபிட், ரொம்ப பெரிய ப்ராஃபிட் இருக்கிற என்ட்ரி செட்டப் வந்து கிடைக்கும். அது கிடச்சிதுன்னா நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். ஸோ இதில் எடுக்கிற என்ட்ரி இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது லேர்னிங்ஸ் இருக்குது, இல்லை நிறைய விஷயங்கள் பார்க்குறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எனக்காக எல்லோரும் உங்கள் மனசில் என்ன இருக்குது, என்ன ஃபீட்பேக் இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஃபீட்பேக்கை ப்ளீஸ் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ என்னை பற்றி எல்லோரும் என்ன பார்க்குறீங்க
இல்லை நான் சொல்கிறது அவ்வளோ நடக்கலை அப்படின்ட்டு ஏதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது கமெண்டில் வந்து ஏதாவது உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை ரீட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். லைக் ரொம்ப ரொம்ப கம்மியாக வருது. என்னோடய வீடியோஸே வந்து பார்த்திங்கன்னா ரீச் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் நான் வந்து 3.5 இயர்ஸ் நான் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். 3 இயர்ஸ் நான் ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கேன். ஸோ அவ்வளோ ரீச் இல்லை எனக்கு. ஸோ மேபி பைக்கு கார்லாம் காமிச்சா ரீச் வருமான்னு தெரில. ஓகேங்களா? ஸோ ரீச் அவ்வளோ இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். லைக் பண்ணாலே போதும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பண்ணாலே போதும். இதுவே எனக்கு பெரிய சப்போர்ட்டு தான். சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.